இருமுடி தலை தாங்கி சுமந்து வந்தோம் அப்பா, குருவடி சரணமென்று நாடி வந்தோம் அப்பா. மகர மாதத்தில் மாமலை அடைந்தோமே. வணக்கம் தமிழ் மக்களே, இது உங்களுடைய ஆல் இஸ் வெல்லின் பிரத்யேகமான 4வது எபிசோட். கடந்த 3 எபிசோடுகளாக நீங்கள் கொடுத்துட்ருக்க இந்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுடைய சிறந்தாந்த நன்றிகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நம்மளோட யூடியூப் சேனலில் ஒன்லி பாசிட்டிவ் அண்ட் இன்ஸ்பைரிங் நியூஸ் மட்டும்தான் கவர் பண்ணுறோம். அந்த வரிசையில் போன 3 எபிசோடுகளில் நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. பாருங்கள், பொதுவாக தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் போல் பெரிய பண்டிகைகள்லாம் வெளிநாடுகளில் நம்மளோட இன்னும் அதிகமாக சூப்பராக கொண்டாடுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம் யூடியூப் வாயிலாக. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். பாருங்கள், அந்த வரிசையில் பார்க்கும்போது லண்டனில் இருக்கிற நம்மளுடைய லண்டன் ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிள், அதோடைய வரலாறை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் 41 நாள் கடினமாக விரதம் இருக்கிற நம்மளுடைய சாமிகள் எப்படி இருப்பாங்கன்னா, தெய்வமே தெய்வமே. நான் லண்டன் ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிளில் நம்மளுடைய குருசாமிகளோட கைடன்ஸில் எல்லாருமே சரி, கோயிலை கட்டுறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அதில் என்ன இன்ஸ்பைரிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம ஊரில் ஒரு சின்ன விஷயம் பண்ணணுன்னாலும் அதுக்கு நிறைய லைசன்ஸிங் இருக்குது. அதே மாதிரி லண்டனில் 5வது படிக்கிற பிள்ளைங்க பேனா யூஸ் பண்ணணும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா பென் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கோயிலை கட்டுறதுக்கு எவ்வளோ லைசன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆயிரத்தி 1980ஆம் ஆண்டு லண்டனில் முதலாக சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடு பிரசித்தி அடையுது. அதோடைய முதல் அத்தியாயமாக லண்டன் ஸ்ரீ முருகன் டெம்பிளில் அவருக்குன்னு தனி வழிபாடு நடக்க ஆரம்பிக்குது. டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு பாக்ஸிங் டே அன்னைக்கு தொடங்கி வச்ச இந்த மந்தள திருவிழா ஒவ்வொரு வருஷமும் பிரசித்தியாக நடைபெறுது. அந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே இதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டினதை பார்த்த சிவஸ்ரீ ஐயா நாகநாத சிவம் ஐயா அவர்கள் இதை இன்னும் மேலும் மெருகேற்றி எல்லாருக்கும் ஆர்வத்தை உண்டாக்கினார். லண்டனில் ஐயப்பன் வழிபாடு மட்டும் இல்லாமல் லண்டனில் ஐயப்பனுக்குன்னு ஒரு தனி கோவில் அமைக்கணுன்ற முதல் வித்த அமைச்சவர் நம்மளுடைய மகா குருசாமி லேட் பி கொல்லம் ஸ்ரீதரன் அவர்கள். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம் ஹாரோ ஐயப்பன் டெம்பிளே நிறுவிருக்க முடியாது. காலம் செல்ல செல்ல மக்களோட ஆர்வத்தை பார்த்து வருடாந்திர பூஜை இப்போ மாத பூஜையா மாறுது.
இதுக்கான ஒரு சங்கம் ஏற்படுத்தி அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே, நம்மளோட டிவோட்டீஸ்க்கு ஏதாவது செய்யணுமேன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தோன்றுது. இப்படி ஆரம்பித்தது தான் லண்டன் ஸ்ரீ ஐயப்பன் சேவா சங்கம். இந்த சேவா சங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்பினராக சேர்ந்து நிறைய பேர் இதுக்காக உழைக்கிறாங்க. பிற்காலத்தில் இது ஒரு பெரிய சங்கமாக உருவெடுக்குது. லண்டன் ஸ்ரீ சேவா சங்கத்துடைய பிரமுகர்களும் பக்தர்களும் அதிகமாக ஏன் ஐயப்பனுக்காக ஒரு தனி பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அமைக்கக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்குலாம் தோணுது. இதுக்காக இடம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்ட் ஹாமில் அதுக்கான இடம் கிடைக்கல. ஈஸ்ட் ஆக்டன் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்களுக்காக ஒரு கோவிலை நிறுவுறாங்க. ஈஸ்ட் ஆக்டனில் நிறுவுற அந்த பஞ்சலோக சிலையும் 18 படிகளும் ஜொலிக்குது. ஐயப்பன் நம்ம லண்டனில் ஜொலிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தான் 2007 கேரளாவை சேர்ந்த எடவான்ற ஒரு கிராமத்திலிருந்து மகா சுவாமிஜி லேட் கிருஷ்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் இங்கே லண்டனுக்கு வருகிறார். அவர் அப்போ இருந்த சேவா சங்கத்தையுமே அப்போ இருந்த குருசாமி ஐயா பி ஸ்ரீதரன் ஐயா அவர்களையும் கலந்து ஆலோசித்து ஹேரோவிலேயே ஒரு ப்ராப்பரான ஒரு ஐயப்பன் கோவில் கட்டப்படுது. செப்டம்பர் 14 2008 முதல்ல கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட இந்த கோவில் இன்னைக்கு வரைக்கும் 17 வருஷமாக பிரசித்தியாக இன்னும் சிறப்பாக மேலே போய்கிட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்தே எல்லாரும் மாலை போட்டுட்டு நம்ம கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு 100க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் நம்ம ஊரில் இருக்கும்போது யார் வேணால் மாலை போட்டுட்டு அங்கேருந்து சபரிமலைக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ எடுத்துகிட்டு போயிட முடியும். ஆனால் லண்டனில் இருந்துக்கிட்டு வருஷம் இங்கேருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு சபரிமலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. போன வருஷமோ இந்த வருஷம் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கே வந்து மாலை அணிவிச்சு இங்கேருந்து சபரிமலைக்கு நம்மளோட குருசாமிகளோட கூட போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இவங்க எல்லாரையுமே கூடவே கூட்டிகிட்டு போய் பத்திரமா கொண்டு போய் அவங்களுக்கு தரிசனம் மட்டும் இல்லாமல் இடவசதியும் ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கும் சிறப்பாக செயல்பட்டு வருது நம்மளுடைய லண்டன் சேவா சங்கம். நம்ம ஊர் மக்கள் இங்கே வரவங்க எல்லாருமே கேட்குறது என்னென்னா, லண்டனில் ஐயப்பன் கோயில் இருக்கா, அப்போது மாலை போடுவாங்களா, அப்போ இங்கேருந்து என்ன எங்கே போவீங்க, சபரிமலைக்கா, ஃப்ளைட் எடுத்துக்கிட்டா, இப்படி தான் எல்லாருமே எங்களை கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி, இந்த வருஷமும் குருசாமியோட கூட போகிறதுக்கு நிறைய பேர் ஆல்ரெடி ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டாங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் கோவிலில் பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இது 3வது நாள் மண்டல பூஜை. இப்பவும் யாராவது மாலை போடணுன்னா கூட நேராக வந்து அணுகுங்க. நன்றி. கடந்த 15 வருஷமாக இப்போ வரைக்குமே கலை நிகழ்ச்சிகள் இந்த இடத்துல நடந்து கொண்டு தான் இருக்கிறது. டெய்லியும் பூஜைகள் ராத்திரி 8 மணிக்கு தொடங்கும். அதையும் நீங்கள் லைவாகவும் நம்ம ஊரில் ஐயப்பன் பூஜைகள்லாம் வீட்டில் சக்தி பூஜை, ஜோதி பூஜை நடக்கிறது உண்டு. ஆனால் லண்டனில் நீங்கள் பார்த்தது இல்லையே.
பூலோகநாதனே பூலோகநாதனே பூமி பிரபஞ்சனே பூமி பிரபஞ்சனே பூலோகநாதனே காலத்வஜாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா கங்கபாதாய வித்மஹே காலத்வஜாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா கடந்த 15 வருஷமாக இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக பல கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லண்டனை சேர்ந்த அனந்தாலயா மியூசிக் அகாடமி மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து நம்மளுடைய வீரமணி ராஜு ஐயா அவர்களும் தந்தை என்பதா, குருநாதர் என்பதா, குழந்தை என்பதா, எங்களுக்கு தினம் தினம் படிகளக்கும் அன்னதானம் பிரபு என்பதா, என் குலம் காக்கும் உன்னை என் குலதெய்வம் என்பதா, என் நண்பன் என்பதா, தோழன் என்பதா, இஷ்ட தெய்வம் என்பதா, குலதெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதே என்பதா. கடந்த ஆண்டு அவருடைய கச்சேரியை முடிச்சுட்டு நம்மளுடைய பூஜையில் கலந்துக்கிட்ட வீரமணி ராஜு ஐயா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட நெகிழ்ச்சியோடு தெரிவித்தது இன்றைக்கும் நம்மளோட நினைவில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட வீரமணி ஐயா அவருடைய இன்னொரு புதல்வன் சோமு அவர்களுடைய புதல்வன் கண்ணன் ஐயா அவரும் நம்மளுடைய கோவிலில் வந்து கலை நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார். மூச்சு விடுவதும் உன்னருளாலே, மூச்சு விடுவதும் உன்னருளாலே, கண்டதெல்லாம் உங்கள் கனிமொழியாலே, கண்டதெல்லாம் உங்கள் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உங்கள் கண்விழியாலே. அது சரி, இவ்வளோ கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கு அங்கே இடம் இருக்கா? ஆமாங்க, 3600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. உங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். கலை, பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, இன்னும் வேறு ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் கூட அதுக்கான சிறப்பு சலுகைகளுக்கு நீங்கள் லண்டன் ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிளை அணுகலாம். எப்படி நம்ம பசங்களோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள்.
பாசிட்டிவ் செக்மெண்ட்டுக்காக ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிக்கணும். மேலும் பல பாசிட்டிவ் செக்மெண்ட்டுக்காக ஸ்டே டியூன்ட். ஆல் இஸ் வெல். சுவாமியே மங்களம்.